அன்பாளனே அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தமிழக அரசுக்கிட்டேருந்து டிஎன்பிசி குரூப் 4 பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமினேஷனை பார்த்திங்கன்னா எப்படி எதிர்கொள்ளி இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். குரூப் 4 பார்த்திங்கன்னா இயருக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வருது. வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறாங்க. அந்த எப்படி அவங்களாம் பாஸ் பண்ணுறாங்க, நாம் எப்படி எக்ஸாமை எதிர்கொள்வது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அந்த எக்ஸாம் பேட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு வீரர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அது இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் வச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு மேலே அவங்க பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சில ஜாப்க்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அதுக்கு ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பாஸ் ஆகிட்டிங்களா, அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் டேரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது தான் பெண்டிங்கு. நம்ம பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்பிசி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா வேலை நிரப்புவாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இணைந்துருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கோச்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிசி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா எது எடுத்தால் மார்க்கு நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா உள்நுழையலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேர்வுமுறை திட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆக குறிக்கிறாங்க. இந்த 3லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 200 கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச மார்க் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 300 மார்க் கொடுக்குறாங்க. இந்த 300 மார்க் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் ஏல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மற்றும் மதிப்பீட்டு தேர்வுன்னு சொல்லி கொடுக்குறாங்க 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டினில் பார்த்திங்கன்னா நீங்கள் 150 மார்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது அறிவு பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அடுத்து பார்ட் சியில் பார்த்திங்கன்னா திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட்னு சொல்லுவோம்ல, அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. இது 150 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா தமிழில் தான் பண்ணோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அது 100 மார்க்கு. அடுத்து பொது அறிவு மற்றும் திறனறிவு பார்த்திங்கன்னா அடுத்து நாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் 100 கொஸ்டின் இருக்குது. இந்த 100 கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் எதில் கொஸ்டின் வரும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புள்ள எல்லா பார்த்திங்கன்னா பாடப்புக்கு எல்லாமே படிச்சிங்க. நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்புக்கிறது படிச்சிங்களாவே இந்த 100 மார்க் எடுத்தாலும் இந்த 100 மார்க் எடுத்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா பொது அறிவு மனக்கணக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவும் கவர் ஆகிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 300 மார்க்கு. கண்டிப்பாக இந்த டிஎன்பிசி குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஆகிடலாம். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்திங்கன்னா 90 மார்க் எடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா பிரிவினருக்கும். தேர்வு வகை பார்த்திங்கன்னா கொள்குறின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு முறை பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் சீட் பார்த்திங்கன்னா மாதிரி இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் தான் உங்களை தான் சொல்கிறாங்க. பகுதி ஏ பகுதி ஆள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்திங்கன்னா நீங்கள் 40% எடுக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாமினேஷனில் எழுதிங்க. அந்த தமிழ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் 40%, அதாவது பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண் எடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்து பார்ட் பி, பார்ட் சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்ட் ஏல பார்த்திங்கன்னா 40% எடுத்தால் தான் பார்ட் பி, பார்ட் சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருத்துவாங்க. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் ஏலேயே கம்மியாக எடுத்துருந்தால் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மொழியில் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மொழி பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாரியம் பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கில பாடத்தை மட்டுமே பார்த்திங்கன்னா படித்து மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழ் பகுதி பார்த்திங்கன்னா விலக்கு அளிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாலே இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40% எடுக்க தேவையில்ல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பீடு தேர்வு எழுதுலேருந்து விதி பெறலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எழுத்து தேர்விற்கு பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிக்கின் சேர்க்கை 3ல் உள்ளுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எது படித்த எது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க் கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்ம அது பார்க்கலாம். அடுத்து தேர்வு எழுதும்போது பின்பற்ற வேண்டிய அறிவுரை மற்றும் அறிவிக்கையின் பிற சேர்க்கை 4ல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கட்டணம் இல்லாமல் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மணி முதல் 5:45 வரையும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவிலான போட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கலாம், வெள்ளி வாங்கியிருக்கலாம், வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பங்கேற்கலாம். இந்த 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அந்த 4 டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 கொடுக்குறாங்க. அந்த 100க்கு 100ல் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவிலான வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் நீங்கள் கலந்து தங்கம் வாங்கியிருந்தீங்களா நீங்கள் உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்குறாங்க. வெள்ளி வாங்கியிருந்தீங்களா 100க்கு 100. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெண்கலம் வாங்கியிருந்தாலும் 100க்கு 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த தங்கமோ வெள்ளியோ வெண்கலமோ எதுவுமே வாங்கலனாலும் நீங்கள் பங்கேற்றிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான போட்டியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கியிருந்தீங்களா உங்களுக்கு 90 மார்க்கும், வெள்ளியாக இருந்தால் 85, வெண்கலமாக இருந்தால் 80 சொல்லி கொடுத்துருக்காங்க. பங்கேற்றிருந்தீங்களா உங்களுக்கு 75 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாநில அளவிலான வந்து பார்த்திங்கன்னா போட்டியில் நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீங்களா உங்களுக்கு 75 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெள்ளியாக இருந்தால் 70, வெண்கலமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 65 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பங்கேற்றிருந்தால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இடையே வந்து பார்த்திங்கன்னா போட்டி நடத்திருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தங்கம் வாங்கியிருந்தீங்களா 60 மதிப்பெண்ணும், வெள்ளியாக இருந்தால் 55, வெண்கலமாக இருந்தால் 50 சொல்லி மார்க் கொடுக்குறாங்க. பங்கேற்றிருந்தால் அதுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய பள்ளி விளையாட்டு போட்டியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தங்கம் வாங்கியிருந்தீங்களா 60 மதிப்பெண்ணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்கலமாக இருந்தால் 50, வெள்ளியாக இருந்தால் 55 மதிப்பெண் கொடுக்குறாங்க. பங்கேற்றிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி வந்து இதெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 5 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் விளையாடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் விளையாடுறீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர் சாதனை அடிப்படையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. அது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச சாதனை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்ணாக வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு எதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எது ஈஸியாக இருக்கும், எது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய விரைவில் கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலோடய வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டில் இருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.